தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். நீர் அப்படின்னாவே தமிழகத்தில் எப்பொழுதும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். ஒன்று, சென்னையில் அதிகப்படியான நீர் இருக்குது, எதிர்பார்த்ததை விட அதிகப்படியான மழை பெய்தது அப்படின்னு சொல்லிடுவாங்க. இல்லை தண்ணீர் பற்றாக்குறை அப்படின்னா எதிர்பார்த்த அளவுக்கு மழை பெய்யலைங்க, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு கதையை சொல்லுவாங்க. காவிரி நீர்லேருந்து எல்லா நீரும் நமக்கு நீர் மேலாண்மையில் நாம் ரொம்ப பின்தங்கி இருக்கோம் அப்படிங்கிறதோட வெளிப்பாடு வெவ்வேறு விதங்களில் வெளிப்படும். அப்படியான விதத்தில் ஒன்று இன்றைக்கி வெளிப்பட்டிருக்கிறது. நிலத்தடி நீர் கிட்டத்தட்ட 6 அடிக்கு குறைந்திருக்கிறது வெறும் 4 ஆண்டுகளில். அதுவும் குறிப்பாக சென்னையில் 6 அடிக்கு குறைந்திருக்கிறது அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. குறிப்பாக முக்கியமான காரணம் 2003 சமயங்களில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் கட்டாயமாக மழைநீர் சேகரிப்பு இருக்கணும் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதன் மூலமாக தமிழகத்தில் குறிப்பாக சென்னையில் நீர் பஞ்சம் என்பது நிவர்த்தியாச்சு. இந்த தண்ணி லாரி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே தமிழகம் முழுவதும் பேசினதுக்கு காரணம், அப்பொழுது தண்ணி இல்லாமல் எல்லா தெருக்களுக்கும் லாரிகள் மூலமாக தண்ணீர் கொடுக்கப்பட்டது. ஆனால் இந்த திட்டம் வந்த பிறகு அது மெதுமெதுவாக குறைந்து கிட்டத்தட்ட குடிநீருக்கு அப்படியான நிலை இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை வந்தது. ஆனால் அது இந்த வருடம் கண்டிப்பாக வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. குறிப்பான காரணம், இந்த எல்னினோவால் மழை நீர் பொய்த்து போகும், மழை மிக குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிலத்தடி நீரும் குறைந்திருக்கிறதால சென்னைக்கு நீர் தட்டுப்பாடு வரும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்னென்னா, சென்னைக்கு மட்டும்தானா இந்த நிலை, அல்லது தமிழகத்தில் பல்வேறு நகரங்களுக்கு இந்த நிலை இருக்கிறதா? மழைநீர் சேகரிப்பு திட்டங்கள் என்ன ஆனது? இந்த நல்ல திட்டத்தை ஏன் நம்மால் பின்பற்ற முடியவில்லை அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்கிறது. அந்த கேள்விகளைத்தான் இன்றைய உரைகள் நிகழ்ச்சி விவாதிக்க இருக்கிறது. நிலத்தடி நீர் சரிவு சிக்கல் சென்னைக்கு மட்டும்தானா என்பது குறித்து விவாதிக்க நம்மோடு இணைந்திருக்கும் விருந்தினர்கள் திரு தயானந்த கிருஷ்ணன், ஏரி மறுசீரமைப்பு தொழில்நுட்ப நிபுணர். வணக்கம் சார். மற்றும் VS ராமன், பத்திரிகையாளர். சார் வணக்கம் சார். மற்றும் பத்திரிகையாளர் திரு கோவிந்தராஜன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சூழலியல் நிபுணர் மற்றும் மண் உயிரியலாளர் திரு சுல்தான் இஸ்மாயில் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தயானந்த கிருஷ்ணன் சார், நான் உங்ககிட்ட இருந்தே ஆரம்பிக்கிறேன். இந்த ஏரிகள் மறுசீரமைப்பு அப்படிங்கிற விஷயத்துல நீங்க வெற்றிகரமாக சில விஷயங்களை செஞ்சிருக்கீங்க, அதன் மூலமாக நிறைய பயனும் அடைந்திருக்கிறீங்க. அந்த அனுபவத்துல சொல்லுங்க, தமிழகத்தில் இந்த நீர், நிலத்தடி நீர் மற்றும் ஒட்டுமொத்த நீர் மேலாண்மை என்னவாக இருக்கிறது? இப்ப இந்த மாற்றங்களுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? குறிப்பா சென்னை மற்றும் பெருநகரங்கள், தமிழகம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம இதுவரைக்கும் நீர் மேலாண்மைக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னு தோணுது. அதுக்கு எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா சென்னையும் சரி, இப்போ தாம்பரம் பகுதி எடுத்துக்கிட்டீங்கன்னா முனிசிபல் வாட்டர் சப்ளை என்பது கிடையவே கிடையாது. சென்னையில குறைவா இருக்கு. பல முக்கிய கோர் சிட்டிஸ்ல டெவலப் பண்ணிட்டாங்க. பட் ஆனா அங்கேயும் சப்ளை பாத்தீங்கன்னா இப்போ மும்பை மற்ற பெருநகரங்கள்ல இருக்கிற ஒரு வாட்டர் சப்ளையோட எஃபிஷியன்சி இந்த சென்னை மாநகரத்துக்கோ இல்ல தாம்பரம் மாநகராட்சியில முற்றிலுமே கிடையாது. முனிசிபல் வாட்டர் சப்ளை கிடையாது. அது என்ன எதை நோக்கி பயணிக்குதுன்னா, அப்போ பெரும்பாலான மக்கள் நிலத்தடி நீரை பயன்படுத்தி தான் அவங்களுடைய அன்றாட தேவைகள், குடிநீர், சமையல் மற்றும் இதர தேவைகள் எல்லாத்துக்கும் நிலத்தடி நீரை சார்ந்துதான் நம்ம இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஸோ இது ஒரு முக்கியமான காரணம். நம்ம இந்த கிரவுண்ட் ஜீரோ சிச்சுவேஷனுக்கு அடிக்கடி நம்ம போறதுக்கான காரணம். எப்போது மழைக்காலம் பொய்த்து விட்டதுன்னா ரொம்ப மோசமான ஒரு நிலைமைக்கு இந்த சிட்டிஸ் தள்ளப்படுது. குறிப்பாக சென்னையில பெரிய பெரிய ஏரிகள் இருந்தது, எல்லாத்தையும் ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லாம ரியல் எஸ்டேட் மாதிரி மாற்றி பல போட்டு ஏரிகளை மூடிட்டாங்க. எங்கெல்லாம் விவசாயம் நடந்துட்டு இருந்தது, அதுக்கப்புறம் ஸ்லோலி ஹவுசிங் கன்வர்ஷன் வரும்போது கவனமா இந்த பிளானர்ஸ் கையாண்டிருக்கணும். அதுல மிகப்பெரிய மிஸ்டேக், ஏரிகள் தேவையில்லைன்னு நினைச்சு ஏரிகள் எல்லாத்தையும் மண்ணை கொட்டி நிரப்பி வீடுகளா மாத்திட்டாங்க.
இப்போ நிலத்தடி நீர், அதனால அந்த ஒரு ஒரு ஏரி இருந்த இடத்துல அதை சுத்தி ஒரு 3-4 சதுர கிலோமீட்டருக்கு நிலத்தடி நீர் அற்புதமா இருந்திருக்கும். ஆனா ஏரிகளை மூடிட்டதுனால நிலத்தடி நீர் செறிவூட்டல் இல்லாம சென்னை வந்து கிரவுண்ட் ஜீரோ நோக்கி பயணிச்சிருக்கு. மேலும் முனிசிபல் வாட்டர் சப்ளை அப்படின்றது தொடர்ந்து அவங்க வந்து 24 ஹவர்ஸ்க்கு மும்பை இல்ல மற்ற பெருநகரங்கள் மாதிரி கொடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த நிலத்தடி நீரை வந்து நம்ம எக்ஸ்பிளாய்டேஷன் நிறைய குறைஞ்சிருக்கும். அப்போ ஒரு ரிசர்வ் பேங்க் மாதிரி தான் நம்மளுக்கு வந்து நிலத்தடி நீர் மக்களுக்கு வந்து தேவையா இருந்திருக்கும். ஆனா அப்படி இல்லாம மாறி மாறி ஒரு காலகட்டத்துல அதிகம் மழை காலங்கள்ல அதிகமான இவங்க வந்து பாத்தீங்கன்னா தண்ணி நிறைய முனிசிபல் வாட்டர் கொடுப்பாங்க. வறட்சி காலத்துல இவங்க தண்ணி கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. ஏரிகளை வந்து பாதுகாத்து இருந்தாலே தமிழகம் வந்து ஒரு காலத்துல ஒரு அற்புதமான நீர் மேலாண்மை திட்டத்தை வந்து வகுத்து கொடுத்தாங்க நம்ம முன்னோர்கள். நிறைய ஏரிகள், நிறைய நீரை சேமிக்கிற வசதிகள் வந்து கொடுத்திருந்தும் கூட அதை சரியா பராமரிக்கல. ஆனா இப்போ நம்ம டீசாலினேஷன் நோக்கி பயணிக்கிறோம். நீங்க பாத்தீங்கன்னா சென்னையில இப்போ ரீசெண்டா நடந்த அந்த வெள்ள தடுப்பு பணிகள் தான் நிறைய நீங்க நியூஸ்ல பார்க்க முடியும். அதையே வெள்ள தடுப்பு பணிகளுக்கு அவ்வளவு முக்கியத்துவம், ஏன் வந்து நம்ம மழை நீரை சேமிக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல? அதுதான் எங்களுடைய கேள்வியா இருக்கு. வெறுமனே ஒரு வீட்டுல வந்து ஒரு ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் சிஸ்டம் பண்ணியிருந்தா கூட இன்னைக்கு நிறைய வெள்ளத்தை வந்து நம்ம தவிர்த்திருக்க முடியும். நிலத்தடி நீரை வந்து இம்ப்ரூவ் பண்ணிருக்க முடியும். அப்படிதான் இப்ப நாங்க சிட்லப்பாக்கம் பகுதியில 2019 கிட்டத்தட்ட கிரவுண்ட் ஜீரோ சிச்சுவேஷனுக்கு போனோம். அப்போ நிறைய ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தி நிறைய வீடுகளை வந்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி நிறைய சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. மேலும் முக்கியமாக நீர்நிலைகள்ல சாக்கடை கலக்காம தடுக்கணும். அப்படி தடுத்தீங்கன்னாதான் ஒரு ஏரி வந்து அந்த ரீசார்ஜ் வந்து கொடுக்கும். சிட்லப்பாக்கம்ல அப்படிதான் ஒரு பிரச்சனை நாங்க ஃபேஸ் பண்ணோம். 2018 தொடர்ந்து ஒரு 20 ஆண்டுகளா சாக்கடை அந்த ஏரி விட்டு ரொப்பினதுனால ஃபுல்லா வந்து சில்ட் ஆயிட்டு கம்ப்ளீட்டா வந்து கிரவுண்ட் வாட்டர் சர்க்குலேஷனே இல்லாம ஜீரோ லெவலுக்கு போயிடுச்சு. அப்பதான் நாங்க அரசாங்கத்துக்கிட்ட தெளிவா என்னென்ன பண்ணணும் சிட்லப்பாக்கம் ஏரியில, இதை பண்ணாதான் இந்த ஏரியா உண்மையா மீட் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வரக்கூடிய சாக்கடையை தடுத்து அதை வந்து ஒரு சின்ன ஒரு கலெக்ஷன் வேலுக்கு அமிச்சு அது அங்கிருந்து எஸ்டிபிக்கு போற மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஏரி என்ன ஆயிடுச்சுன்னா உடனே காய்ஞ்ச பிறகு அந்த ஏரியை ட்ரெயின் பண்ணி டீசல்ட் பண்ணி நகர்ப்புற ஏரியா மாறினதுனால நிறைய மழை நீரை சேமிக்கலான்ட்டு சாயில் ஸ்டடி பிடபிள்யூடி லேப் காமிச்சு ஸ்டடி பண்ணி அந்த ஏரியா 6-8 அடி ஆழம் பண்ணி இன்னைக்கு பாத்தீங்கன்னா வெறும் 20 சென்டிமீட்டர் மழையை சேமிக்கக்கூடிய அந்த ஏரியை 60 சென்டிமீட்டர் மழை சேமிக்கிற மாதிரி நாங்க மாத்திருக்கோம். ஒரு ஏரிக்கு மழை நீர் பிடிப்பு பகுதி இருக்கு, அந்த ஏரியில அதோடைய கொள்ளளவு இருக்கு. அதுக்கு தகுந்தபடி இன்னைக்கு சயின்டிபிக்கா வந்து இந்த சிட்லப்பாக்கம் ஏரியை வந்து சரி பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் அரசினுடைய முயற்சிக்கு உறுதுணையா நாங்க இருந்தோம், சயின்டிபிக்கா கைட் பண்ணோம், அவங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இந்த 4D மூலியமா இன்னைக்கு சிட்லப்பாக்கம் ஏரி ஒரு எக்ஸலண்ட் ஏரியா இருக்கு. அதனால இன்னைக்கு கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் வந்து அந்த பகுதியில அவ்வளவு அற்புதமா கிடைக்குது. ஆனா நாங்க சொல்றது அரசாங்கம் தான் தண்ணியை கொடுக்கணும். மக்களை நிலத்துக்கடியில தண்ணி தேட வைக்காதீங்க. கண்டிப்பாக அரசாங்கத்தினுடைய முக்கியமான கடமை மழை நீரை எப்படி சேமிக்கணும், ஒரு துளியும் மழை நீரை எப்படி சேமிக்கணும்னு பாருங்க. அதை விட்டுட்டு ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் கட்டுறோம், மழை நீரை இங்கிருந்து கடலுக்கு அனுப்புறோம்னு அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் திரும்ப குடிநீர் ஆக்குறதுக்கு கடல் தண்ணியை தேடி போய் கடல் நீரை வந்து குடிநீர் ஆக்கணும்னு ஒரு திட்டத்தை கொண்டாடுறீங்க. இது தேவையில்லாத ஒரு செலவு, சஸ்டைனபிளா இல்ல. ரீசெண்டா கூட டீசாலினேஷன் பிளான்ட் நெமேலியில ஜெல்லி ஃபிஷ் ப்ராப்ளம் வருதுன்னு சொல்லி அவங்க இயக்க கூட முடியாம போச்சு. இன்னொரு டீசாலினேஷன் பிளான்ட்ல பாத்தீங்கன்னா ஃபில்டர் மீடியா கிடைக்கல, அதனால பிளைட் மூலியமா அந்த ஃபில்டர் சிஸ்டம் கொண்டாடும் சொல்லுவாங்க. இது தேவையற்ற ஒரு பணி. அதனால வரக்கூடிய மழை நீரை ஏரிகள்லயும் குளங்கள்லயும் நிலத்துக்கு அடியிலையும் சேமிப்பு மாதிரி அது ஒரு ரிசர்வ் பேங்க் மாதிரி நம்ம பயன்படுத்தணும். தொடர்ந்து அதை பயன்படுத்தக்கூடாது. அண்ட் முனிசிபல் வாட்டர் சப்ளை நம்ம இம்ப்ரூவ் பண்ணாதான், ஏரிகள் மூலியமா இம்ப்ரூவ் பண்ணாதான் கண்டிப்பாக நிரந்தரமா சென்னை வந்து இந்த கிரவுண்ட் ஜீரோல இருந்து மீட் எடுக்க முடியும். கண்டிப்பா சார். சார் இஸ்மாயில் சார், ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுவது என்னன்னா, தொடர்ந்து சென்னை உள்ளிட்ட நகரங்களில் மழை பெய்யுது, நம்ம வெள்ளம் அப்படிங்கிறோம், மீட்பு பணிகள் அப்படி நடக்குது அப்படிங்கிறோம், ஏரிகள் நிரம்புகிறது, ஆறுகள் நிரம்புகிறது. ஆனால் கூட வறட்சி அப்படின்னு ஒன்று வருது. என்ன காரணம் சார்? மழை பெய்யறதுல எதுவும் மாற்றம் வந்துடுச்சு, வானிலை பொய்த்து போய்விட்டது அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்கலாமா? இல்லை அதை மேனேஜ் பண்ணுற நம்மளோட கெப்பாசிட்டி இல்லை, அல்லது சரியான புரிதல் இல்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? இயற்கையை வந்து மனிதனால் புரியவே முடியாதுங்க. அது ஒரு முக்கியமான ஒரு கருத்து. ஆக்சுவலாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்சுங்கிற ஒரு கான்செப்டை கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா வர வர வந்து மான்சூன் அப்படின்ட்டு யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியல. இனிமேல் வரப்போகிறது எல்லாமே சைக்ளோன்ஸ் தான்.
இந்த எல்னினோ எஃபெக்ட்ல வந்து நமக்கு திடீர்னு தண்ணி கொட்டும், அதுக்கப்புறம் அவ்வளவுதான். தம்பி தயானந்த் சொன்ன மாதிரி அந்த வர தண்ணியை வந்து எப்படி பிடிச்சு வைக்கணுங்கிறது தான் ஒரு முயற்சி. இப்போ நீங்க சொல்லும்போது மேடம் ஜெயலலிதா இருக்கும்போது அவங்க 2003ல வந்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு வரும்போது ஒரு தவறான ஒரு அப்ரோச் என்ன ஆச்சுன்னா, எல்லா வீட்லயும் 2க்கு 2 ஒரு குழியை வெட்டுருங்க, அதில் கொண்டு போய் கருங்கல்லை போட்டுருங்க, தண்ணி பிடிச்சிரும் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு தவறான கருத்து. அதாவது ஒவ்வொரு மண்ணுக்கும் ஒரு ப்ரொஃபைல் உண்டு. அந்த சாயில் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி அந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் யூனிட்டை வந்து ரெடி பண்ணணும். இப்போ சேகராகவன் அந்த ரெயின் சென்டர்ல எல்லாம் வந்து பயங்கரமாக அவர் வந்து அதுக்கப்புறம் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணி நிறைய மாடல் சொல்லி கொடுத்தாரு. அப்போ எப்படின்னா ஒரு அரசும் வந்து இதில் கொஞ்சம் இன்வால்வ் ஆக வேண்டியிருக்கு. அரசுங்கிறது வந்து துறை, அந்த டிபார்ட்மெண்ட். அந்த டிபார்ட்மெண்ட் வந்து இதை இன்வால்வ் ஆச்சுன்னா அந்தந்த ப்ரொஃபைல் ஏரியா, இப்போ சில இடத்துல வந்து ராக் ஏரியா ரொம்ப லோவாக இருக்கும். இப்போ இந்த ஈசிஆர் பக்கம் வந்தீங்கன்னா மணல் அதிகமாக இருக்கிறதால உங்களுக்கு 2x2x2 பிட்டு கூட போகிறோம். அதே வந்து கொஞ்சம் அந்த அடியார் சைடு ஐஐடி சைடில் போனீங்கன்னா கீழே வந்து ராக் பேஸ் அந்த ஏரியா, அங்கே வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சாயில் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ணணும். யூனிஃபார்ம் நாங்கள் கொடுத்துருவோம் பாருங்க, பத்திரிகையிலையும் நம்ம செய்திகள்லையும் உங்கள் வீட்டு பின்னால் ஒரு குழியை வெட்டுங்க, அந்த குழியில் கொண்டு போய் கருங்கலை போடுங்க, தண்ணி ஹார்வெஸ்ட் ஆகிடுங்கிறது வந்து எல்லா இடத்துலையும் வந்து அது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ரொம்ப சிரமம். இல்லை சார், இப்போ ஆமாம், நீங்கள் அப்படி சொன்ன இது வந்து ஒரு தவறான ஒரு முழுமையான வழி இல்லை அப்படின்னா கூட அந்த 2003 காலகட்டங்களில் கண்டிப்பாக எல்லா வீடுகள்லேயும் கமர்ஷியல் பில்டிங்களும் அதை செஞ்சாங்க. அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக சென்னை வந்து அந்த தண்ணீர் பஞ்சத்திலிருந்து வெளிவந்தது. இப்போ ஒரு காலகட்டத்தில் இப்போ 2வது வந்து என்ன பண்ணாங்க, சில பேர் வந்து இந்த பழைய போர்வெல் இருக்கு பாருங்க, அந்த போர்வெல்லையே நீங்கள் ரீசார்ஜ் பண்ணலாங்கிற மாதிரி ரீசார்ஜ் பண்ணி விட்டாங்க. இப்போ போர்வெல்ல ரீசார்ஜ் பண்ணும்போது ஒரு சிட்டி, நான் பேசுறது உங்களுக்கு வந்து சென்னையை மனசில் வச்சு பேசல, தமிழ்நாட்டை மனசில் வச்சு பேசுகிறேன். இப்போ வந்து ஒரு வேளாண்மை நடக்கிற ஒரு இடத்துல வந்து போர்வெல்ல கொண்டு போய் நீங்கள் டைரெக்டாக ரெயின் வாட்டர் கொடுத்தீங்கன்னா எல்லா ரசாயனங்களும் சேர்ந்து அது போர்வெல்லுக்குள்ளார போய் கிரவுண்ட் வாட்டர் ஃபுல்லாகவே கண்டாமினேட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. நம்ம சிந்திக்கும் போது வந்து இதை வந்து ஒரு ரெகுலேட்டடாக சிந்திக்க வேண்டியிருக்கு. இதில் வந்து துறையுடைய இன்வால்வ்மெண்ட் ரொம்ப முக்கியம். அந்த வாட்டர் துறை, அதாவது நீங்கள் வாட்டர் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து வெறும் ரெயினை பிடிச்சி ஹார்வெஸ்ட் பண்ணுறது மட்டும் கிடையாது. இது வந்து இப்போ வரப்போகிற நிலைமைகளில் கிளைமேட் சேஞ்சில் உங்களுக்கு வாட்டர் குறையும் போது, தண்ணி குறையும் போது பலவிதமான சேஞ்சஸ் கொண்டு வர வேண்டிய ஒரு நிபந்தனை வருது. இப்போ நீங்கள் ரெயின் ஃப்ளோ பேட்டர்ன் பார்த்துட்டிங்கன்னா, இப்போ ஈவன் வேளாண்மைன்னு எடுத்துக்கிட்டாலும் சாதாரண ஒரு கருத்து உண்டு, உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணும். அப்போ நாங்கள் பாட்டு எல்லா ரசாயனங்களும் உப்புகள் தான். அதாவது உங்களுக்கு நைட்ரேட் உப்பு, உங்களுக்கு ஃபாஸ்பேட் உப்பு, உங்கள் பொட்டாசியம் உப்பு. நீங்கள் உப்பு வயலில் போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா மண் தண்ணி கேட்கும். நம்ம சாயில் மேனேஜ்மெண்ட்டும் வாட்டர் மேனேஜ்மெண்ட்டும் பிரித்து 2 டிபார்ட்மெண்ட்டாக பார்க்கணும். இந்த 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 டிஸ்கஷன் மூலிமா எனக்கு என்ன முக்கியமாக தேவைப்படுதுன்னா, வாட்டர் மேனேஜ்மெண்ட், சாயில் மேனேஜ்மெண்ட், அந்த கம்ப்ளீட் ப்ரொஃபைல் மேனேஜ்மெண்ட் வந்து எல்லாமே சேர்ந்து ஒர்க் பண்ணால் தான் இது வந்து அச்சீவ் பண்ண முடியுமே தவிர, நான் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம அரசுடைய எல்லா துறைகளும் எப்படின்னா, ஐ வுட் லைக் டு ஒர்க் இன் சைலோஸ். வாட்டர் மேனேஜ்மெண்ட் வந்து எனக்கு சொல்லக்கூடாது, நான் உங்ககிட்ட பேச மாட்டேன், யாரும் யாருக்கிட்டையும் பேச மாட்டாங்க. இப்போ இருக்கிற நிலைமைக்கு எல்லா யூனிட்டும் எல்லா டிபார்ட்மெண்ட் சேர்ந்து உட்கார்ந்து இவ்வளோ தண்ணி வருது, தண்ணி திடீர்னு கொட்டிட்டு போகும்போது உங்களால் மேக்சிமம் ஹார்வெஸ்டிங் மேலே பண்ண முடியாது. இப்போ சில இடங்களில் வந்து நீங்கள் இந்த மணலாக இருக்கிற சாயில் ப்ரொஃபைல் இருக்கிற ஏரியாவில் உங்களுக்கு தண்ணி ஃபுல்லாக சோக் ஆகிட்டு தண்ணி மேலே வந்துடும். இந்த ஓப்பன் கிணறு இப்போ இந்த ஒருங்கிணைந்த மேலாண்மை அப்படிங்கிறது சாத்தியம் இருக்கா சார்? நீங்கள் தொடர்ந்து இந்த துறையிலே பயணிக்கிறீங்க, அரசாங்கம் இது எந்த அளவுக்கு புரிந்து இருக்கிறது, அடுத்த கட்ட நடவடிக்கைகளாக என்னவா இருக்குது? ஏன்னா இப்போ கொடுத்துருக்கிற அறிக்கைகளில் கூட சொல்லியிருக்காங்க, யார் யாரெல்லாம் இந்த மழைநீர் சேகரிப்பு செய்யவில்லையோ அவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்திருக்காங்க. ஆனால் நீங்கள் சொன்ன விஷயத்த அவர்கள் பேசின மாதிரி தெரியலையே சார். ஃபைன் போடுற மாதிரி தான் அது. இதெல்லாம் வந்து அதாவது அந்த மாதிரி நீங்க வெறும் ஃபைன் போட்டோ மிரட்ட முடியாது, நீங்க கமிஷன் கொடுத்து மிரட்ட முடியாது. நீங்க இப்ப வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா வீட்லயும் வந்து வசதி இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. எல்லாரும் வந்து அதில் இன்வால்வ் ஆகணும்னா இட்ஸ் பை கமிட்மெண்ட் தான். இந்த இதை ஈஸியா வந்து நீங்க சொல்லிடலாம், இந்த மாதிரி வந்து ஃபைன் போட்டுருவோம். இப்போ பிளாஸ்டிக் வந்து நான் வந்து தயாரிக்கிறவனை கேட்க மாட்டேன், கொண்டு வரவனை கேட்க மாட்டேன், விற்கிறவனை கேட்க மாட்டேன். கடையில் சின்ன கடையில் பூ வச்சு விற்கிற
அந்த கவரில் போட்டு கொடுக்குறவனுக்கு மட்டும் நான் வந்து ஃபைன் போடுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் சொல்கிறீங்க. எத்தனை இடங்கள் நம்ம வந்து சிட்டியை எடுத்துக்கிட்டாலும் பல இடங்கள் வந்து இங்கே வந்து ஒரு நான் ஹியூஜ் பில்டிங் ஏரியா, அந்த ஏரியாஸ்ல எல்லாம் வந்து இருக்கிற மக்கள் வந்து இதெல்லாம் பண்ண முடியாது. அதே நேரத்தில் வந்து வாட்டர் ஃப்ளோ ஆகும்போது அது இருக்கிற பக்கிங்ஹாம் கெனால்ல எல்லாம் ராங் பிளானிங் தான். எக்ஸிகியூஷன் பிளானிங்ல வந்து தவறு நடந்திருக்கு. அதாவது நீங்க வந்து திருப்பதியிலேருந்து அந்த பக்கம் மலையிலேருந்து வர மழை தண்ணி அப்படியே வந்து குறுக்க அப்படியே நம்ம ஜிஎஸ்டி ரோடு வழியாக வந்து அதுக்கப்புறம் ஓஎம்ஆர் வந்து ஈசிஆர் பக்கம் வந்து வெளியே போகணும். இந்த குறுக்கெல்லாம் பில்டிங் கட்டுறதால தான் நமக்கு வந்து அந்த கம்ப்ளீட் வாட்டர் ஃப்ளோ ப்ரிவென்ஷன் ஆகிட்டு ஃப்ளட்டிங் ஆரம்பிக்குது. அதே நேரத்தில் நீங்கள் இன்னொன்று கூட பார்க்கணும் நடுவர் அவர்களே, அதாவது லேண்ட் கிளாசிஃபிகேஷன். இப்போ தம்பி சொன்ன மாதிரி ஒரு பர்டிகுலர் ஏரியாவுக்கு வந்து லேண்ட் கிளாசிஃபிகேஷனில் வந்து ஒரு கமிட்டிக்கு ஹைகோர்ட்லேருந்து சேர்மனாக போட்டிருந்தாங்க. அதை நான் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது தரிசல் நிலம்ங்கிறது லேண்ட் விச் இஸ் கால்ட் அஸ் வேஸ்ட் லேண்ட், சதுப்பு நிலம் இஸ் வெட்லேண்ட். அதை பற்றி தான் தம்பி பேசுகிறாரு. இப்போ வெட்லேண்டுங்கிறது தெரியும் எனக்கு, நான் காலேஜ் 50 வருஷமாக சொல்லி கொடுத்துருக்குறேன். சதுப்பு நிலம் வேற, தரிசல் நிலம் வேற. அங்கே இருக்கிற தஹசில்தார் அதை வந்து தரிசல் சதுப்பு நிலம் அப்படின்னு கிளாசிஃபை பண்ணியிருக்கிறார். சதுப்பு நிலத்தை தரிசல் நிலமாக காமிச்சு தரிசல் சதுப்பு நிலம் அந்த மாதிரி ஒரு கிளாசிஃபிகேஷன் கிடையாது காலேஜில். அந்த லேண்ட் எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு டெபியூட் ஆயிருக்கு. ஸோ நான் வாட்டர் ஹார்வெஸ்டிங் மட்டும் கிடையாது, லேண்ட் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், லேண்ட் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட், வாட்டர் டிபார்ட்மெண்ட். இப்போ அரசு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கணும்னா ஃபைன் போடுறது கிடையாது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த எல்லாரையும் சேர்த்து இவங்களை உட்கார வச்சு இவங்க பிளானிங் கொண்டு வரணும் முதல்ல. அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு காமன் மேன் வந்து அதை வந்து யூஸ் பண்ணுறாங்களோ இல்லையோ, பண்ணாங்களா இல்லையாங்கிறத வந்து அவங்க வந்து சூப்பர்வைஸ் பண்ண முடியும். கண்டிப்பாக சார், தொடர்ந்து பேசலாம். கோவிந்தராஜன் சார், இப்போ நம்ம மழைநீர் சேகரிப்பு அப்படின்னு ஒரு விஷயத்த நம்ம தொடர்ந்து பேசிட்டே இருந்தோம். அந்த தண்ணி லாரிகள் அப்படின்னு நிறைய காமெடிகளும் சரி, திரைப்படங்களும் சரி, நிறைய அதை பேசிட்டே இருந்தோம். கொஞ்சம் கொஞ்சமாக அதை அப்படியே மறந்துட்டோம். ஏன்னா தண்ணீர் பஞ்சம் இல்லை அப்படிங்கிறதால. அது கூடவே தண்ணீர் சேகரிக்கிறதையும் மறந்துட்டோம். நீங்கள் நிறைய கிரக பிரவேசங்களுக்கு போயிருப்பீங்க. அப்படியே அது புதிதாக கட்டின வீடுகள்லையோ பில்டிங்கள்லையோ மழைநீர் சேகரிப்பை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? உங்களோட கல அனுபவம் என்னமா இருக்குது? வணக்கம். அதாவது இப்போ புதிதாக கட்டக்கூடிய கடந்த இந்த ஒரு ஆண்டு 2 இயர்ஸ், இந்த லாஸ்ட் 2 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா இது வந்து யாரும் போய் கல ஆய்வு பண்ணுறது கிடையாது. ஆஸ் பர் தி ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் பிளானிங் இதில் வந்து ஒரு மாநகராட்சியோ நகராட்சியோ அப்ரூவல் கொடுக்குறதா இருந்தால் இந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இருக்க வேண்டும் என்று ஒரு கட்டாயமாக்கப்படுகிறது. ஆனால் அதை வந்து போய் பார்த்து அது கரெக்டாக செய்யிருக்காங்களா செய்யலையான்றது யாரும் போய் கல ஆய்வு பண்ணுறதே கிடையாது. அதனால பாதி இடங்கள்ல நான் பார்க்கறதுல இது வந்து ஜஸ்ட் ஒரு ஐயா பெரியவர் அவர் சொன்ன மாதிரி ஒரு சானிட்டி, ஒரு ஃபார்மாலிட்டிக்கு, ஒரு ஐ வாஷுக்கோசரம் அதை சரியாவே இது பண்ணாத அவர் சொன்ன மாதிரி ஒரு குழியை தோண்டி அதில் கருங்கற்களை போட்டு அதில் மணலை, அந்த ஆற்று மணலை போட்டு இதுதான் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் சொல்லி போட்டு அதை அப்படியே கொண்டு போய் இது பண்ணி. இல்லை அல்ல, அதுவாது இருக்கா சார்? அது இருந்தது, அது 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. இப்போ அதுவாது இருக்கான்னு கேட்குறேன். இது வந்து ஆய்வு பண்ண வருவாங்க அப்படின்றதுல இன்னைக்கும் சில இது வந்து கட்டக்கூடிய இந்த நடுத்தர அந்த மிடில் அந்த லோ எண்ட் பில்டர்ஸ் சொல்லக்கூடிய 8 மாடி 10 மாடி இது போல இருக்கக்கூடிய அடுக்கு மாடிகள்லாம் அவங்க செய்யறாங்க. ஆனா இதே வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த கேட்டட் கம்யூனிட்டி 100 ஃபிளாட்டு 200 ஃபிளாட் இருக்கக்கூடிய கேட்டட் கம்யூனிட்டியில இது போல இது பண்றது எதுவுமே பண்றதே கிடையாது. நான் அறிந்தவரை இங்க பல்லாவரம், குளம்பேட்டை, தாம்பரம் இந்த போலாம் எதுவுமே அது போல கிடையவே கிடையாது. அவங்க வாட்டருக்கு டிபெண்ட் பண்ணிருக்கிறதே பாத்தீங்கன்னாக்கா தே ஆர் டிபெண்டன்ட் ஒன்லி ஆன் த முனிசிபல் வாட்டர், அப்புறம் கேன் வாட்டர். இது ரெண்டு தான். முனிசிபல் வாட்டர் இப்ப கிடையாது. அவர் தயானந்த் சொல்லியிருக்கிற மாதிரி தாம்பரம் மாநகராட்சியில பாத்தீங்கன்னாக்க இந்த வாட்டருக்கு தட்டுப்பாடு இருக்கிறது. தாம்பரம் மாநகராட்சியில பாத்தீங்கன்னாக்க நான் தங்கக்கூடிய ஜோன் 2 அங்க பாத்தீங்கன்னாக்க 9 MLD கெப்பாசிட்டி வரணும். அந்த 9 MLDக்கு பதிலா இப்ப கொடுக்கக்கூடியது 2 MLD தான் கொடுக்குறாங்க. ஸோ அப்ப இவ்வளவு தட்டுப்பாடு இருந்துட்டு இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து இப்ப குடிநீர் என்பது நமக்கு அடிப்படை உரிமை. நம்முடைய அரசியல் அமைப்பு சட்டம் பிரகாரம் இட் இஸ் த கவர்மெண்ட், அவங்க நமக்கு குடிநீர் கொடுக்க வேண்டியது அரசினுடைய கடமை. அது வந்து
இப்ப இதுல இருந்து தவறி போடுறதுனால என்ன ஆகுதுன்னா, இந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்கிறது ஜெயலலிதா அம்மையார் இருந்தப்ப அந்த பீரியட்ல ஆரம்பிச்சு எல்லாம் நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா ஃபாலோ அப்பே இல்ல. ஃபாலோ அப் இல்லாதனால இப்ப எந்தெந்த இதுல வந்து இந்த ஆர்டபிள்யூஎச் இருக்குன்றதே இதுவே முன்னால பில்டிங்ல ஒரு நோட்டீஸ் போர்டு போடுவாங்க. இந்த கட்டிடம் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் செய்யப்பட்டதுன்னு ஆய்வு செய்துன்னு ஒரு ஸ்டிக்கர் ஒண்ணு ஒட்டுவாங்க. எல்லா பிளாட்லயும் வந்து ஒரு ஸ்டிக்கர் ஒட்டுவாங்க. இப்ப அது போல ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கிற மாதிரி எதுவுமே பார்க்கறது இல்ல. 2வது பார்த்தீங்கன்னா, இப்ப பல்வேறு அடுக்குமாடி குடியிருப்பு வந்திருக்கிறதுல அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஆல்ரெடி இப்ப வந்து கிணறு இருக்கும். இப்ப நான் இருக்கக்கூடிய என் வீடே பார்த்தீங்கன்னாக்கா கிணறு. ஆனா அந்த கிணற நான் குளோஸ் பண்ணல. அந்த கிணறு தான் எனக்கு வாழ்வாதாரம். அந்த கிணறுல வந்து இப்ப வந்து அந்த நிலத்தடி நீர் இந்த இதுல இருந்து போட்டு கிணறுல ஊத்து வந்து நடுவுல ஒரு 10 நாளைக்கு ட்ரையா இருந்துச்சு. இப்ப இந்த மழை வந்து இது பண்ணதுனால கிணத்துல ஊத்து வந்து இப்ப கிணத்துல எங்க வீட்டு கிணத்துல ஒரு 5 அடிக்கு தண்ணீர் தாராளமாக இருக்குது குடிதண்ணீர். ஆனா இந்த அடுக்குமாடி குடியிருப்புல என்ன பண்ணா இந்த கிணத்தையே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. சோ இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. இதுவும் ஒரு காரணம் வந்து இந்த கணத்தெல்லாம் க்ளோஸ் பண்ணாததுக்கு இதுவும் ஒரு காரணம். ஒரே தொடர்ந்து பேசுவோம் சார். சார் கோவிந்தராஜன் சார் தொடர்ந்து பேசுவோம். ராமன் சார், சென்னைக்கு மட்டும்தான் இந்த நிலைமையா? அப்படி சென்னைக்கு மட்டும் சுருக்கிட்டோமா, இல்லை தமிழகம் முழுவதும் இந்த நிலை தான் இருக்கிறதா? சென்னைக்கு என்பது வந்து சென்னை மெட்ரோ குடிநீர் வந்து சென்னை மாநகராட்சி லிமிட் தான். அதுக்கு அடுத்தபடி பார்த்து எல்லாமே டோட்போர்டு கண்ட்ரோல் வரும். தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியமாக கனெக்டிங் கொடுத்து ஊராட்சி, பேராட்சி, நகராட்சி, மகராட்சியில் கனெக்டிங் கொடுத்துருவாங்க. அவங்க மூலமாக வாட்டர் சப்ளைக்கும் பாதாளச்சாக்கடை இணைப்புக்கும் 2க்கும் சேர்ந்து தனித்தனியாக பேமெண்ட் வாங்கிடுவாங்க. இதுதான் ஏன் சென்னை மாநகராட்சியை எடுத்துகிட்டு வராங்கன்னா, சென்னை மாநகராட்சி லிமிட்டுக்குள்ளே மெட்ரோ வாட்டர், இந்த மெட்ரோ வாட்டரில் குடிநீர் யூஸ், அதாவது ட்ரிங்க் வாட்ரு அண்டு வேஸ்டேஜ் வாட்ரு, ஸ்டோரேஜ் வாட்டர்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் வந்து இன்றைக்கி தான் நீங்கள் இந்த நிலத்தடி நீர் வந்து குறைந்திருக்கிறது சென்னையில் அப்படிங்கிறது மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. இப்போ சென்னையில் மட்டும்தான் குறைந்திருக்கிறதா, இல்லை தமிழகம் தமிழ்நாடு முழுவதும் குறைஞ்சிருக்குது. தமிழ்நாடு முழுவதும் அந்த குறைஞ்சிருக்குது. அதில் காரணம் என்னென்னா, இன்றைக்கி சென்னை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் சென்னை மாநகரத்தினுடைய மெட்ரோ வாட்டர் எம்டியான ஆனந்த் ஐஏஎஸ் அவர்கள்ட்டையும் அந்த தலைமை பொறியாளர் ராதாகிருஷ்ணன் அவர்கிட்டையும் நான் 3 மணிக்கு தொலைபேசி மூலமாக இந்த தலைப்பு சம்மந்தமாக அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணுவோம். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சார் ஏற்கனவே இந்த திட்டம் இருந்தது. அண்ணன் கோவிந்தராஜ் அண்ணன் சொன்ன மாதிரி 2003 வந்து மழைநீர் சேமிப்பு திட்டம், அதை ஜிகே மூப்பினார் சொல்லி அதை ஜெயலலிதா அம்மா நடைமுறை கொண்டு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி யார் வீடு கட்டினாலும் எந்த பில்டிங்காக இருந்தாலும் மழைநீர் சேமிப்பு தனியாக ப்ளூ பிரிண்ட் ஸ்கெட்சில் லேஅவுட் அந்த ஸ்கெட்சில் வந்து அப்ரூவ் பிளானில் இது இருந்தால் தான் அப்ரூவ் கொடுக்கணும்னு சொன்னாங்க. 5-6 வருஷம் பக்கவா, அதாவது மழைநீர் சேமிப்பு இருக்குதா, அதாவது அப்ரூவ் கொடுக்கக்கூடிய சிஎம்டிஏவும் அப்ரூவ் கொடுக்க டிடிசிபியும் அப்போது அங்கு கொடுக்கக்கூடிய அதிகாரிகள் டவுன் பிளானிங் இன்ஸ்பெக்டர் அண்ட் டவுன் பிளானிங் ஆஃபீஸர் டிபிஐ டிபிஓ இந்த 2 பேருமே முதல்ல வந்து இது என்ன கேட்டு இல்லை, இப்போ முதல்ல மழைநீர் சேமிப்பு இருக்குதுன்னா அது ஓகே பண்ண தான் டிக் கொடுத்தாங்க. இப்பயும் பேப்பரில் இருக்குது சார். இல்லை இப்போ என்னென்னா 2011க்கு பிறகு உள்ள நிலைப்பாடு என்ன, அது வந்து படிப்படியாக நீ கட்டினா கட்டான எனக்கு கிச்சனுக்கு 50,000 கொடு. டவுன் பிளானிங் ஆஃபீஸருங்க என்ன பண்ணாலும் நீ ப்ளூ பிரிண்டாக வச்ச மழைநீர் சேமிப்பு என்ன பண்ணாத போனால் எனக்கு என்னங்க, நான் வந்து ஒரு டவுன் பிளானிங் இன்ஸ்பெக்டருக்கு 50 லட்சம் கொடுத்துட்டு வரேன், ஒரு டவுன் பிளானிங் டிபிஓக்கு 1 கோடி கொடுத்துட்டு வரேன். நான் நீ வச்சா எனக்கு என்ன, அப்பார்ட்மெண்ட்டில் நான் எவ்வளோ நடக்குது. இன்றைக்கி சென்னை, ஆவடி, தாம்பரம் மாநகராட்சி லிமிட்டுக்குள்ளே இருக்கிற மிகப்பெரிய எல்லாம் 10 மாடி 15 மாடி அப்புறம் 500 கோடி 1000 கோடி ப்ராஜெக்டில் கொண்டு வரக்கூடியவங்க எல்லாமே கிச்சன் கணக்கு தான் ரேட்டு. ஸோ கிச்சன் கணக்குன்னு வரும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு திருவேற்காடு, ஆவடி, தாம்பரம், மறைமலனார், சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா அண்ணன் கோவிந்தராஜ் எனக்கு தெரியும். ஆனால் அவர் அதில் இந்த சோஷியல் ஆக்டில் ஒர்க் பண்ணுற ஆள் அவரால தெரியும். ஒரு கிச்சனுக்கு 50,000 வாங்குறாங்க. நீங்கள் லஞ்சம், அதாவது இந்த மாதிரி வரும்போது அவங்களுக்கு என்ன செஞ்சால் என்ன ஒரு நிலைப்பாடு வருது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் வாட்டரு இல்லை சார், லஞ்சத்தை தாண்டியுமே கூட எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. தவறான ஒரு கேள்வி தான் கூட வச்சுங்க. 50,000 லஞ்சம் வாங்குறவங்க அது தடுக்கப்பட வேண்டும், நிறுத்தப்பட வேண்டும்ங்கிறதுலாம் தனி பக்கம். ஆனால் இதை சரியாக செஞ்சுட்டு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாங்குறதுல என்ன பிரச்சனை சார்? கவர்மெண்ட் என்ன நினைக்கிறாங்க, வாங்க போறீங்கிறது தெரிஞ்சு போச்சு. மாட்டுக்கு மூக்கணாங்கர் போடுறாங்கல்ல, மாடு நீங்கள் வயல் விடுறதுக்கு வச்சுன்னா அல்லது வீட்டில் வளர்க்கணும் மூக்கணாங்கர் போட்டால் தான் அந்த மாடு கண்ட்ரோல் இருக்கும். அரசாங்கம் ஒரு உத்தரவுப்படுது, பிளானிங் அப்போடா இதெல்லாம் பண்ணணும். இவங்க 2003 ஜெயலலிதா அம்மா போட்டதில் ஒரு 5-6 வருஷம் புதுக்காலை வாங்கி குளிப்பாட்டுற மாதிரி பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஃபாலோஅப் கிடையாது. ஃபாலோஅப் ஏன் கிடையாதுன்னா, அதுக்கு பிறகு உங்களுக்கு இந்த பிரச்சனை விசுரூபமானது ஜெயலலிதா அம்மா காலமான பிறகு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ்பி வேலுமணி இருந்தார். அண்ணனுக்கு கோவிந்தராஜ் அண்ணனுக்கு தெரியும். அதன் பிறகு இது மோசமான சூழ்நிலை 2021 தான். 2021 பார்த்தீங்கன்னா நீங்கள் மெட்ரோ வாட்டர் வந்துருவோம். மெட்ரோ வாட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு மர்ம தீவு மாதிரி இருக்கும். மெட்ரோ வாட்டரில் அங்கே வந்திருக்கக்கூடிய சிந்தாரிப்பட்டில் இருக்க மெட்ரோ வாட்டரில் எம்டி அலுவலகத்தில்
எம்டியோ எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரோ பார்க்க முடியாது. ஏன் பார்க்க முடியாதுன்னா அந்த துறை சார்ந்த உள்ளாட்சித்துறை அமைச்சர்கள் தான் இது ஒரு மெட்ரோ வாட்டர் வரும். அப்போ மெட்ரோ வாட்டர் வரும்போது என்ன பண்ணாங்கன்னா இதில் வந்து 2 ஸ்கீம் வரும். திட்டப்பணிகள், குடிநீர், பாதளச்சாக்கடை இணைப்பு. இந்த 2க்கும் உள்ள எஸ்டிமேட்டு, இதுக்கான டெண்டரு, இந்த டெண்டரை யார்கிட்ட கொடுக்கலாம், கமிஷன் யார் மூலம் வாங்கலாம், இதுக்கு பங்கு வச்சு கொடுக்குற சிஇக்கள் யார், எஸ்சிக்கள் யார், இது எல்லாமே இந்த டாபிக்குக்கும் எதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் போயிட்டே இருக்கிறோம் சார். இல்லை சார், நம்ம முடிச்சிடலாம். இல்லை அதுக்குள்ளே என்னென்னா இந்த டாப்பிக்குள்ளே வரும்போது இவங்க இதை பிரித்து தான் எடுக்கிறதுக்குள்ள நிலைப்பாடு பார்க்குறாங்க வருது. இந்த திட்டங்களை மக்களுக்கு செயல்படிவம் கொண்டு வரணும் எண்ணமும் அவங்களுக்கு கிடையாது. அப்படிக்கும் போது நீங்கள் எப்படி இன்னைக்கு ஏன் இது பண்ணுறாருன்னா வடகிழக்கு படுத்து டிசம்பர் ஜனவரி மழை வரப்போகுது. இல்லை சார், அதை தாண்டி ஒரு முக்கியமான கேள்வி இஸ்மாயில் சார் வச்சிருக்காரு. எல்லா துறைகளும் ஒருங்கிணைந்து இந்த திட்டத்தை மிக சரியாக வடிவமைக்கணும். முதல்ல என்ன சரி அப்படிங்கிறது ஒரு முடிவுக்கு வரணும். அதுக்கு பிறகுதான் மக்களுக்கு எப்படியான திட்டங்களை நிறைவேற்றணும் அப்படிங்கிற விஷயத்த பேசுறாரு. அப்ப எல்லா துறைகளும் ஒருங்கிணைந்து இருக்கிறது ஒரு விஷயத்துல நினைக்க முடியாது சார். ஏன் ஒருங்கிணைக்க முடியாதுன்னா வெளிநாடுகளில் சாத்தியமாகும். தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரோடு போடுறாங்க, பஸ் ரோடு, சென்னை மாநகராட்சியில் பிஆர்ஆர்னு சொல்லுவாங்க, பஸ் ரோடு ரோடை போடுறாங்க. ரோடை போட்ட ஒரே வாரத்தில் அடுத்து யாரும் வந்து நிற்கிறாங்க, இபிகாரங்க நிற்கிறாங்க, அடுத்து மெட்ரோ வாட்டர்காரங்க, பாதளச்சாக்கடை திட்டங்காரங்க, அப்போ டெலிஃபோன் காரங்க வந்து நிற்கிறாங்க. அப்போ மாறி மாறி பழத்தை தோண்டி மூடி போட்டால் அந்த திட்டங்களை ஒரு திட்டங்களை கொண்டு வரும்போது அது எல்லா டீமும் ஒன்று இறங்கணும்னு அண்ணன் சொல்கிறாரு, வாஸ்தவம் தான். ஆனால் இங்கே என்னன்னா ஒவ்வொரு துறைக்கும் ஒரு அமைச்சர், ஒவ்வொரு துறையும் ஒரு அதிகாரி. இந்த அதிகாரிக்குள் இருக்கிற விஷயங்களை எப்படி இங்கே செயல்படுத்த முடியும்னு சொல்லுங்க வந்து. அப்ப எப்படி இது கூட்டணியான நிலைப்படுத்த கூட்டணி வர வேண்டுமானால் அந்த துறை சார்ந்த அமைச்சர்களும் அந்த துறை சார்ந்த அரசு செயலர்களும் சர்வீஸ் என்ற நோக்கில் வந்தால் நீங்கள் சொல்லக்கூடிய பணிக்கு ஓகே. தொடர்ந்து பேசலாம் சார். தயானந்த் சார், நீங்க பேசுறப்ப பல்வேறு விஷயங்களை முதல் ரவுண்ட்லயே தொட்டுட்டு போனீங்க. அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்பது நீங்க சொன்னதுல இந்த நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பு அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தீங்க. அது சென்னைக்கு மட்டும் இல்லை, தமிழகம் முழுவதுமே அந்த பிரச்சனைகள் இருக்கிறது. அதை நாம் சரியாக அட்ரஸ் பண்ணாமல் நம்ம நீர் மேலாண்மையோ இல்லை நிலத்தடி நீரை உயர்த்துவதோ அல்லது மழைநீர் சேகரிப்போ இந்த விஷயங்களால் மட்டுமே இது சாத்தியப்பட்டுருமா? முக்கியமா நான் சொன்ன முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, நீர் நிலைகள் வந்து கிட்ட சரியா அதனுடைய தேவையை புரிஞ்சிக்காம சென்னை சிட்டி கோர் சிட்டில க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அரசாங்கமே க்ளோஸ் பண்ணி ஏரி ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ எஞ்சி இருக்கிற ஏரிகள் தாம்பரம் பகுதியில இருக்கிறது பாத்தீங்கன்னா ஆக்கிரமிப்பு பிடியிலையும் நிறைய ஏரிகள் சிக்கி இருக்கிறத பார்ப்போம். ஸோ இது 2 வேற சப்ஜெக்ட். அரசாங்கமே ஒரு விஷயத்த தவறு செஞ்சு அதை சரியா கவனிக்காம விட்டதுனால இன்னைக்கு அங்க சென்னையில நம்மளால எங்கேயுமே நீரை பிடிச்சு வைக்க முடியல. அண்ட் நிலத்தடி நீர் செறிவூட்டலும் இல்லை. அண்ட் குறிப்பா நம்ம சொல்றபடி முக்கியமான காரணம் நிலத்தடி நீர் செறிவூட்டல் என்பது எங்கன்னா ஒரு இடத்துல நீங்க நீரை சேமிச்சு வச்சாதான் ஒரு லேக் மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்கணும், இல்ல குளம் இருக்கணும். அப்படி இருந்தாலும் அந்த பகுதியில தொடர்ந்து நிலத்தடி நீர் செறிவூட்டல் இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பத்தி நான் சொல்லியிருக்கேன். முன்ன சார் சொன்ன இஸ்மாயில் சார் சொல்லபடி ஒரு பகுதிக்கும் சாயில் டேட்டாவை எடுத்துட்டு பண்ணுவோம். அதுக்குதான் இங்க நம்ம நீர்வள ஆதாரத்துறையில கிரவுண்ட் வாட்டர் ஸ்டடீஸ்ன்னு இருக்கு. ஆனா இந்த துறைகள்லாம் இயங்குதா இல்லையான்றதே மக்களுக்கு சரியா தெரிய மாட்டேது. அவங்க ஒரு பகுதியிலயும் ஒரு அட்வைஸ் கொடுக்கணும். அவங்க அந்த கிரவுண்ட் வாட்டர் ஸ்டடி பண்ணிட்டு இந்த இடத்துல இந்த சாயில் ஸ்டேட்டா இருக்கு, இந்த பகுதியில இவ்வளவு நீர் உறிஞ்சுற ஒரு மண் பக்குவம் இருக்கு, இந்த இடத்துல இந்த மாதிரி ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் ஸ்ட்ரக்சர் பண்ணுங்க. ஆனா கேள்வி என்னன்னா, இது எல்லாத்தையும் செய்ய வேண்டிய அரசாங்கம் எங்க? முன்னதான் பல அரசாங்கம் கடந்து வந்தோம். இப்ப நாங்க ஏற்கனவே 2015 இருந்தே ஒரு முக்கியமான கோரிக்கையை தொடர்ந்து வலியுறுத்துறோம். 19 ரொம்ப ஸ்ட்ராங்காவே சொல்லியிருக்கோம். தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு என்ன சொல்ல, ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ஒரு வாட்டர் அத்தாரிட்டி கொடுங்க, ஒரு போக்குவரத்துக்கு ஒரு அத்தாரிட்டின்ற மாதிரி ஒரு துறை இருக்க மாதிரி ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ஒரே அத்தாரிட்டி. இப்போ நீர்நிலையினுடைய உரிமை எடுத்து பாத்தீங்கன்னா, உரிமை பாத்தீங்கன்னா மேனேஜ் பண்றவங்க வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்டா இருப்பாங்க, இல்லைன்னா லோக்கல் அத்தாரிட்டி. ஆனா நிலத்தை நீங்க சொல்ற அந்த என்க்ரோச்மெண்ட் வரும்போது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் கிட்ட அந்த டீடைல்ஸ் இருக்கிறத பார்க்க முடியும். ஸோ அவங்க ஒரு டேட்டா வச்சிருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி மல்டிபிள் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ் இன்வால்வ் ஆகுறதுனால ஒரு நீர்நிலையை பாதுகாக்கிறதே பெரிய சவாலா இருக்கு. ஸோ இதெல்லாம் ஒருங்கிணைக்கிறதுக்கு தான் ஒரு மழை தமிழ்நாட்டுல இனிமே பெய்யும் போது ஒரு மழை பெஞ்சா கூட அது எப்படி நம்ம கையாளணும். சார் சொல்றபடி வரக்கூடிய எல்னினோல கிளைமேட் சேஞ்சில் ரீசெண்டா ஏன் சென்னையிலே நம்ம பார்த்திருக்கோம், 4 மணி நேரம் பெய்ய வேண்டிய 10 சென்டிமீட்டர் மழை 1/2 மணி நேரத்துல பெஞ்சிருக்கு. சென்ற ஆண்டு அந்த மிச்சாங் டைம், இந்த டைம் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரிதான் மழை கொட்டி இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த மழையை எப்படி நம்ம கையாள போறோம்?
சோ இப்போ மற்ற மேலை நாடுகள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா டெவலப்மெண்ட் ரூல்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க பாட்டு கண்ணாபின்னான்னு வந்து எல்லாத்தையும் கட்டடமா மாத்துறது இல்ல. ப்ராப்பரா வந்து ஒரு பில்டிங் கட்டுறாங்கன்னா அதை சுத்தி கிரீன் ஸ்பேஸ் எவ்வளவு இருக்கணும், மழை நீரை வந்து எவ்வளவு சேமிக்கணும். அவங்க எல்லாம் டிடென்ஷன் சம்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டாங்க. சிங்கப்பூர் மாதிரி நாடுகள்ல டிடென்ஷன் சம்ஸ், மொத்த நீரும் உடனடியா நீ ஸ்டார்ம் வாட்டர் ட்ரெயின்குள்ள அனுப்பக்கூடாது புது கட்டடத்துல இருந்து. நீ அதுல கோர் நம்முடைய மேக்ஸிமம் ரெயின்ஃபால்ல இருந்து ஒரு 30% டிடென்ஷன் சம்ஸ்ல வச்சுட்டு மழை முடிந்த பிறகுதான் ஸ்லோலி பம்ப் அவுட் பண்ணணும். முடிஞ்சா வேற ஏதாவது பயன்பாட்டுக்கு பயன்படுத்திட்டு மீதி இருக்கிற எஞ்சிய நீரை தான் நீங்க வந்து வெளியில ஸ்டார்ம் வாட்டர் ட்ரெயின். இப்போ இந்த மாதிரி ப்ராப்பரா ரெயின் கார்டன்ஸ், அப்புறம் பார்க்ஸ், வாட்டர் அப்சார்ப்ஷன் ஏரியாஸ் நிறைய கிரியேட் பண்ணிருக்காங்க சார். ஆனா சென்னை சிட்டியுடைய பிளானரோ இல்ல அரசாங்கங்களோ தொடர்ந்து புறக்கணிச்சுக்கிட்டே வர்றாங்க. எப்ப பார்த்தாலும் மழைநீர் கால்வாய் 2000 கோடியில திட்டம், நார்த் மெட்ராஸ்ல வந்து இன்டகிரேட்டட் ஸ்டார்ம் வாட்டர் ட்ரெயின் 3000 கோடியில திட்டம். இப்படி 3000 கோடி தண்ணியை கடத்துறதுக்கு வரைக்கும் தான் யோசிக்கிறீங்களே தவிர சேமிக்கிறதுக்கு என்ன திட்டம் வச்சிருக்கிறீங்க? சோ அதனால சேமிக்கிறதுக்கான திட்டம் ஆக்கிரமிப்பு பிடியில இருந்து ரீசெண்டா கூட பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஆர்டர் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் கொடுத்திருக்காங்க. அது மூலியமா தமிழ் நிலம் அப்படின்ற வெப்சைட் கிரியேட் பண்ணி தமிழகத்தில் இருக்கிற எல்லா நீர்நிலைகளுடைய எங்க முக்கியமான தவறு நடக்குதுன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல நடக்கும். இதை களையறதுக்கு தான் தமிழ் நிலம் வெப்சைட்ல எல்லா நீர்நிலைகளையும் வந்து அவங்க வந்து அந்த கைட்லைன் வேலையும் 0 பண்ணிட்டாங்க. தமிழகம் பூரா இருக்கிற நீர்நிலை இனிமே நீங்க போய் ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. மேலும் இந்த மாதிரி ஆக்கிரமிப்பு பண்ணி இருக்கிற இடங்கள்ல அந்த ஏதாவது ஒரு பிளான் அப்ரூவலோ இல்ல வந்து எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷனோ நீங்க கேட்டீங்கன்னா அது எல்லாமே தமிழ்நிலம் வெப்சைட் பார்த்துட்டு அது நீர்நிலையா இருந்ததுன்னா நீங்க வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கான உத்தரவு. அண்ட் இப்போ வரக்கூடிய ரெஜிஸ்ட்ரேஷன்ல பாத்தீங்கன்னா தெளிவாக வந்து நீங்க வந்து நீர்நிலையை வாங்கல, நீர்நிலையை விற்கல அப்படின்ற ஒரு டிக்ளரேஷனை வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான மெஷர்ஸ் வந்து இப்போ வந்திருக்கு. ஆனா பழைய ஆக்கிரமிப்புகள் தொடர்ந்து போயிட்டு இருக்கு. அது 60 years ஹிஸ்டரி, அதை சரி பண்ண முடியாது. ஆனா அந்த நீர்நிலைகளும் நம்ம ஒழுங்கா வச்சிருக்கோமான, ஒழுங்கா வச்சு இல்ல. முழுமையா சாக்கடையை விட்டு நகர்ப்புற ஏரிகள்லாம் போய் பாருங்க, சாக்கடை விட்டு 365 நாளும் நிரப்பி வச்சிருக்கோம். அது சும்மா ஒரு 5 சென்டிமீட்டர் மழைக்கே வெள்ளமா வந்து வெளியில வந்துடும் தண்ணி. இதை வந்து சரி பண்ணணும். இதை தான் இப்ப வந்திருக்கிற அரசாங்கம் செய்வாங்கன்னு எதிர்பார்க்கிறோம். மேலும் இதெல்லாம் நான் சொன்னேன் இல்லைங்களா, இதெல்லாம் ஒருங்கிணைக்க ஒரு அத்தாரிட்டி வேணும் சார். ரெவென்யூ, அப்புறம் வந்து WRD, அப்புறம் லோக்கல் பாடி, இவங்க எல்லாரும் ஒருங்கிணைக்க ஒரு அத்தாரிட்டேட்டிவ் பர்சன் இருந்தா தான் ஒழுங்கா வந்து இதை வழி நடத்த முடியும், நீரை சேமிக்க முடியும். இல்லைன்னா அவங்கவுங்க ஒரு திட்டத்தை போட்டு எனக்கு இதுல பணம் வருது, ஸ்டார்ம் வாட்டர் ட்ரெயின் கட்ட பணம் வருது, பணம் கட்டி அதை கட்டி முடிப்பாங்க. ஒருத்தர் நான் ஏரியை சரி பண்றேன்னு வாங்க, இன்னொருத்தர் வந்து வேற ஏதாவது ஒரு செலவு இருக்குன்னு சொல்லி எடுத்துட்டு போயிடாங்க. ஸோ நிலத்தடி நீர், ஏரி, இது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு ஒரு அத்தாரிட்டேட்டிவா ஒரு டிபார்ட்மெண்ட் ஃபார்ம் பண்ணாதான் ப்ராப்பரா வந்து நம்ம வந்து நீரை சேமிக்க முடியும் தமிழ்நாட்டில். கண்டிப்பா சார், தொடர்ந்து பேசலாம். இஸ்மாயில் சார், தயானந்த் சார் வச்ச ஒரு விளக்கத்திலிருந்து நான் ஒரு கேள்வியை புரிஞ்சுக்க நான் ட்ரை பண்ணுறேன். இப்போ நிலத்தடி நீர் அப்படிங்கிறத பேசுகிறப்ப நம்ம நீரை எப்படி மண்ணுக்குள்ளே அனுப்புறது அப்படிங்கிறதே தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் மண்ணோட வளம் காக்கப்படாமல் அல்லது மண்ணில் இருக்கிற நுண்ணுயிர்கள் பாதிக்கப்படாமல் இருக்கிறதாலேயே மட்டுமே இந்த நிலத்தடி நீர் ரீசார்ஜ் ஆகும்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை? மண்ணோட வளமும் அதோட பாதுகாப்பும் எந்த அளவுக்கு முக்கியம் நிலத்தடி நீரில்? அந்த மண்ணுடைய வளம் பேசியே வந்து மண்ணை கெடுத்து விட்டது தான் மண் வளம். ஆக்சுவலாக மண் நலத்தை பார்க்க ஆரம்பிக்கும். மண் நலம்னு பார்க்கும்போது தான் மண்புழுக்கள், இந்த நுண்ணுயிர்கள் எல்லாமே சேர்ந்து வந்து அதில் ஒர்க் பண்ணுதுங்க. இப்போ தயானந்த தம்பி சொன்ன மாதிரி இந்த வாட்டர் அத்தாரிட்டி சொன்னார் பாருங்க, அது போன அரசு இருக்கும்போது பிளானிங் கமிஷனில் நானும் மெம்பராக இருந்தேன், இந்த வாட்டர் பாலிசியில் நானும் இன்வால்வாக இருந்தேன். அப்போ அந்த வாட்டர் பாலிசியில் வந்து வாட்டர் அத்தாரிட்டி இருக்கணுங்கிற ரெக்கமெண்டேஷன் நம்ம ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்குறோம். பிளானிங் கமிஷனில் அப்ரூவலும் கொடுத்துட்டோம். அது வந்து இப்போ வந்து இருக்கிற அரசு வந்து அது அந்த டாக்குமெண்ட் எடுத்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே ஐ திங்க் அவர் சொன்ன அந்த ஒரு அந்த விஷன் கொண்டு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. எனக்கு வந்து ஈவன் இன்னொன்று வந்து முக்கியமான ஒரு, அவங்க பெரிய ஏரியெல்லாம் விட்டுட்டு சின்ன சின்ன இந்த கோயில் குளங்கள் இருக்கு பாருங்க, அதை வந்து எல்லா தமிழ்நாட்டிலையும் சேக்ரெட் குரூவ்ஸ் அண்ட் டெம்பிள் டேங்க்ஸ், இது ரெண்டு மேலே கொஞ்சம் கவனம் செலுத்தினாலே, ஏன்னா அந்த காலத்தில் கோயிலுங்கிறது வந்து வெறும் சந்நிதி கிடையாது. கோயிலுங்கிறது கோயில் குளம், கோயில் தோப்பு, சென்னன். அப்போ என்ன ஆகும்னா அந்த தோப்புல வந்து யாரும் போய் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. அந்த இலத்தலை கீழே விழும்போது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி மண் நலமாக மாறும், மக்கி போயிட்டு ஸ்பாஞ்ச் மாதிரி ஆகும். மழை பெய்யும் போது அப்படியே அதை உறிஞ்சி குளத்துக்கு கொடுத்தது. குளத்துல தண்ணி வரும்போது கிராமத்திலே தண்ணி வந்தது.
அந்த கான்செப்டே மறந்து போய் தோப்பு மொந்த வெட்டி கடையை போட்டோம், அங்கிருந்து தண்ணி கிடையாது, குளம் காஞ்சி போச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு அந்த சீரீஸ் இருக்கு பாருங்க, அதை கொண்டு வரும். ரெண்டாவது முக்கியமாக நாங்கள் பண்ண வேண்டியது, நாங்கள் வெறும் வந்து மழை தண்ணின்னு சொல்லும்போது இண்டஸ்ட்ரிக்கு நாங்கள் நிறைய வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். நிறைய தண்ணி இண்டஸ்ட்ரிக்கு கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு, கொடுக்குறோம். இப்போ அதில் இன்னொன்று ரெக்கமெண்ட் பண்ணது என்னன்னா, வாட்டர் ஆடிட்டிங். நீ தண்ணி உள்ளார கொண்டு போகிறது மட்டும் எனக்கு கணக்கில், தண்ணி எவ்வளோ வெளியே அனுப்புகிற அந்த கணக்கை எனக்கு கொண்டு வரணும். நாங்கள் வெறும் வீடுன்னு சொல்லிட்டு இதே மாதிரி நாங்கள் துன்புறுத்துறதோட பெரிய பெரிய தொழிற்சாலைகள் எடுக்கிற தண்ணியில் எவ்வளோ தண்ணி அவங்க மறுசுழற்சி செய்து அந்த தண்ணியை யூஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ தண்ணியை வந்து கீழே பூமியில் வேற எடுக்கிறாங்க. இது கம்ப்ளீட் ஆடிட்டிங் பண்ணி வாட்டர் ஆடிட்டிங் இஸ் எ மஸ்ட். அதே மாதிரி ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின்ஸ் போட்டாச்சு, ரைட், பண்ணட்டும். அந்த ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின்ஸ் கூட வந்து நாங்கள் ஒரு இந்த அந்த மூவ்மெண்ட் இருக்கு பாருங்க, அந்த கிராவிட்டி அந்த மாதிரி வைக்காம வர லெவலோட மேலே போட்டிருக்கிறாங்க. அது வேற ஒரு பெரிய பிரச்சனை. இன்னொரு பக்கம் அந்த ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின்ஸை டைரெக்டாக கொண்டு போய் விடாம தம்பி சொல்ற அந்த டிடென்ஷன் சம்ஸ் வேணும் எங்களுக்கு. ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் போட்டிருக்கதை கன்ஸ்ட்ரக்டிவாக யூஸ் பண்ணி இட் ஷுட் பி டேக்கன் டு டிடென்ஷன் சம்ஸ். ஓவர்ஃப்ளோ மட்டும்தான் வெளியே போகணும். ஸோ இந்த டிடென்ஷன் சம் கான்செப்ட் கொண்டு வரணும், வாட்டர் ஆடிட்டிங் கொண்டு வரணும், டெம்பிள் டேங்க்ஸ் ரெக்கவரி கொண்டு வரணும். இது எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா சண்டிகர்ல என்ன பண்றா, 2 பைப் கொடுக்குறான் சார் ஒவ்வொரு வீட்டுக்கும். என்னோட இறுதி கேள்வி ஒன்று வச்சிடறேன் சார். இப்போ யூஸ்வலாகவே குடிநீர் தட்டுப்பாடு அல்லது நிலத்தடி நீர் கீழே போயிடுச்சு அப்படின்னா சென்னையை பற்றி தான் பேசிக்கொண்டே இருப்பாங்க. காரணம் காங்கிரீட் காடுகளாக மாறிவிட்டது, தார் ரோடாக மாறிடுச்சு, அதனால் தண்ணி உள்ளே போகல அப்படிங்கிற மாதிரியே பேசுகிறாங்க. ஆனால் தமிழகம் முழுவதுமே நீர் தட்டுப்பாடு வருது. அதற்கு என்ன சார் காரணம்? நம்ம இங்கே காங்கிரீட்டாக இருக்குது, வீடாக இருக்குது, இங்கே நிலத்தடி நீர் உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு பேசுகிறோம். ஆனால் விவசாயங்கள் இருக்கிற இடங்கள் பல்வேறு, நீங்கள் சொன்ன மாதிரி பல்வேறு மண் தன்மையோடு இருக்காங்க. அங்கேயும் இதே தொடர்ந்து நடக்குதற்கு என்ன காரணம்? தண்ணி வந்து வெறும் வந்து சென்னைக்கு தண்ணி கிடையாது, காவேரிக்கு தண்ணி, அந்த டெல்டா ஏரியாவில் தண்ணி கிடையாது. பூமிக்கு அடியில் எப்படி எங்கள் உடம்புக்குள்ளார ரத்த ஓட்டம் ஓடுதோ அந்த மாதிரி தண்ணி இஸ் கம்ப்ளீட்லி இன்டர்கனெக்டட். நீங்கள் ஒரு பக்கமாக இழுத்து அசிங்கம் பண்ணீங்கன்னா இன்னொரு பக்கம் கெட்டு போகும். தண்ணியை வந்து தனிப்பட்ட முறையில் சென்னை வாட்டர்னு சொல்ல முடியாது, செங்கல்பட்டு வாட்டர்னு சொல்ல முடியாது. வாட்டர் இஸ் கம்ப்ளீட்லி இன்டர்கனெக்டட். இட் ஃப்ளோஸ், இட் டசன்ட் கேர் ஃபார் எனிபடி. அங்கே தான் கண்டாமினேஷன். நீங்கள் வந்து தூத்துக்குடியில் கொண்டு போய் எவனாவது வந்து தண்ணியில் போர்வெல்ல போட்டு தண்ணியை கெடுத்தான்னா சென்னையில் நீங்கள் எடுக்கிற தண்ணி அசிங்கமாக வரும். ஸோ இந்த வாட்டர் கான்செப்ட் வந்து ஒரு பெரிய இது என்னன்னா, இந்த உடனே வந்து நதிகளை கனெக்ட் பண்ணால் சரியாக போயிடும். ஆகாது, நோ. பிகாஸ் வாட்டர் மியாண்டர்ஸ், வாட்டர் டசன்ட் ஃபாலோ எ பேட்டர்ன். ஸோ இந்த மாதிரி நிறைய ராங் கான்செப்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டோம். காவேரி காலிங்னு கொண்டு வந்துட்டோம், இது நாங்கள் இதை கொண்டு வந்துட்டோம். இதெல்லாம் வந்து ஜஸ்ட் குட் ஃபார் ஒரு டாக். அதனால தான் நீங்கள் பேசும்போது வந்து டூயர்ஸ் வேற, டாக்கர்ஸ் வேற. வாட் வி வாண்ட் இஸ் டூயர்ஸ் இன் திஸ் சிஸ்டம். கண்டிப்பா சார். உங்க கேள்வியை தான் கோவிந்தராஜன் சாருக்கு வைக்க விரும்புகிறேன். சார், நிறைய மழைநீர் சேகரிப்பு பற்றி பேசுகிறோம், நீர் மேலாண்மை பற்றி பேசுகிறோம். இஸ்மாயில் சார் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, டாக்கர்ஸ் வேறு, டூயர்ஸ் வேறுன்னு. அரசாங்கம் செய்ய வேண்டியது, அரசு அலுவலகர் செய்ய வேண்டியது அப்படின்னு நிறைய பேசிகிட்டு இருக்கோம். மக்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு ஒன்று இருக்குது. நமக்கான பொறுப்பு இருக்குது, நமக்கான தேவைகள் இருக்குது. இப்போ என்னெல்லாம் செய்யலாம், என்னெல்லாம் செய்ய மறுக்கிறாங்க மக்கள்? அதுக்கு முன்னாடி சார் கோவிந்தராஜன் சார் சுருக்கமாக பேசுங்க. நம்மளோட நிகழ்ச்சிக்கு இறுதிக்கு வந்துட்டோம். ரொம்ப சுருக்கமாக உங்கள் கருத்து வச்சுருங்க. ஓகே, அதாவது தமிழகத்துல இன்னைக்கு ஏறத்தாழ 1,00,000க்கும் மேற்பட்ட ஏரி குளங்கள் இருக்கிறது. அதுல வந்து பல்வேறு ஆக்கிரமிப்புகள்லாம் இதுவாயிட்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மக்களுடைய இது என்னன்னா, அந்த ஏரி குளங்கள்ல வந்து இப்ப வந்து அந்த கழிவு நீரை கொண்டு போய் கலக்காமல் பாதுகாக்கிறது நம்மளுடைய பொறுப்பும் அதுல இருந்துட்டு இருக்குது. ரெண்டாவது, எப்படி நம்மளுடைய பொறுப்பு அது இருக்குன்னா, யாருன்னா அந்த இதை கொண்டு போய் சீவேஜ் வாட்டர் கொண்டு போய் ஏரியில விட்டாங்கன்னா உடனடியா அதை வந்து நம்ம வந்து நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி விடுறதுக்கு பதிலா நம்ம அதை வந்து உடனடியா அதை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு கொண்டு வந்து அதை வந்து நம்ம ஒரு விசில் ப்ளோ பண்ணி ஃபிளாக் பண்ணி அதை தடுத்து நிறுத்த வேண்டியது ஒரு சமூகத்தின் கடமையாக நாம் அதை வந்து செய்ய வேண்டும். அடுத்தது, நம்ம ஒரு இடத்துலையும் பார்க்கக்கூடிய இடத்துல வந்து இப்ப நீர் சேமிப்பு, இப்ப அந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்கிறத
அந்த நிபுணர்களை வைத்துக்கொண்டு, இப்ப வீட்டுல இல்லைன்னா கூட பரவாயில்ல, அந்த நிபுணர்களை வைத்துக்கொண்டு எப்படி அந்த வண்டல் மண், இப்ப ஐயா சொல்லிட்டு இருந்தாரு, இந்த வண்டல் மண்ணுன்னு சொல்லக்கூடியது நேற்றைக்கு கூட சட்டசபையில் அதை பத்தி ஒரு பெரிய விவாதம் கூட நடந்துச்சு. வண்டல் மண்ணு இந்த மண்ணை பத்தி ஒரு விவாதம் நடந்துச்சு. அந்த நிபுணர்களை வைத்துக்கொண்டு நம்ம ஏரி குளங்களை எல்லாம் தூர்வார வேண்டும். அதைத்தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏறத்தாழ தமிழகத்தில் உள்ள சுமார் 6000க்கும் மேற்பட்ட ஏரி குளங்களை தூர்வாரி விட்டு 1500 கோடி ரூபாய்க்கு செலவு செய்து தூர்வாரி இது பண்ணாங்க. அது மக்களே வந்து ஒரு NGO எல்லாமா சேர்ந்து இது பண்ணி ஏரி குளங்களை தூர்வாரி அதை செய்ய வேண்டும். ஆனாலும் இதுல என்ன பிரச்சனை வருதுன்னா, இந்த தூர்வாரினா கூட திருப்பி இந்த இல்லீகல் என்க்ரோச்மெண்ட்ஸ்ல என்ன ஆகுதுன்னா, இந்த சீவேஜை விட்டுறாங்க. இப்ப உதாரணத்துக்கு நெமிலிச்சேரி ஏரி நான் இருக்கக்கூடிய பகுதியில நானே எங்களுடைய அமைப்பெல்லாம் சேர்ந்து வாலண்டியர்லாம் சேர்ந்து ஏறத்தாழ 25 லட்சம் ரூபாய் கொடுத்து அதை வந்து தூர்வாரி எல்லாம் பண்ணோம். ஆனா அது கிட்டத்தட்ட 6 மாசம் தான் செயல்பட்டது. கிரவுண்ட் வாட்டர் பிரமாதமா இருந்துச்சு. அடுத்த 6 மாசம் கழிச்சு ஆக்கிரமிப்பு இருந்ததுனால என்ன ஆகி போச்சுன்னா, மொத்த சீவேஜும் அங்க வந்துருச்சு. ஏன்னா ஆக்கிரமிப்பு வீடுகள்ல இந்த அண்டர் கிரவுண்ட் UGD கிடையாது. அந்த என்ன பண்றாங்க, அந்த சீவேஜை கொண்டு ஏரியில கொண்டு விட்டுறாங்க. இது ஆக்கிரமிப்புல மாத்திரம் நடக்கிறது இல்ல, இது எல்லா இண்டஸ்ட்ரீஸ்ல நடக்குது, கேட்டட் கம்யூனிட்டில நடக்குது. இங்க பல்லாவரத்து பம்மல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு கேட்டட் கம்யூனிட்டில ஒரு சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்டே கிடையாது சார். சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் இல்லாத எப்படி அப்ரூவல் கொடுப்பாங்க? ஒரு அரசு நடத்துகின்ற தோழி என்கின்ற சானிட்டோரியத்துல ஒரு விடுதி இருக்கு, 300 பேர் அங்க தங்குறாங்க. அங்க ஒரு சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் கிடையாது. அங்கிருந்து சீவேஜ் வாட்டர் எல்லாம் கொண்டு போய் இப்ப சிட்லப்பாக்கம் ஏரியில அதுவும் போயிட்டு தான் இருக்குது. அதுக்கும் இவங்க நாங்கெல்லாம் சேர்ந்துதான் பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் தடுக்கிறது நம்மளுடைய ஒரு கடமையாக பார்த்து நாம் செய்ய வேண்டும் சார். அரசுக்கு இதை நம்ம கவனத்தை செலுத்த வேண்டும். நன்றி சார். சார் ராமன் சார், எனக்கு வேற ஒரு கேள்வி இருக்கு. சுருக்கமா உங்ககிட்ட வேற ஒரு பதிலை எதிர்பார்க்கிறேன். இதற்கு பிறகு மழைக்காலங்கள் ஆரம்பிக்கிறது. நம்ம எப்படி ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் அப்படிங்கிற பிளான்லாம் பேசிட்டு இருந்தோமோ, இன்னும் தமிழகம் கொஞ்ச நாளில் மழை நீரை எப்படி வெளியேற்றுவது, எத்தனை பம்பு செட்டு போடலாம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருப்பாங்க. வர தண்ணியை எப்படி வெளியே அனுப்பலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணுவாங்க. அதற்கு பிறகு கோடை காலங்களில் வந்தோடனே தண்ணி பத்தலை, எப்படி சார் தயானந்த் சார் சொன்ன மாதிரி இங்கே இருக்க தண்ணியை கடலுக்கு அனுப்பிட்டு கடலில் இருக்க தண்ணி எப்படி சென்னைக்கு எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ மழை வரப்போது, நீர் வரப்போது, காற்று உள்ள போதே தூற்றி கொள்ளுங்கிற போது நீர் உள்ள போதே சேர்த்துக்கொள் அப்படிங்கிற எண்ணம் அரசாங்கத்துக்கு இருக்கிறதா? சென்ற அரசாங்கம் போலவே இப்பொழுது எந்த பெரிய பிளானும் இல்லாமல் இருக்காங்களா? என்ன நிலைமை? இல்லை, மழைக்காலத்துக்கு முன்னால் ஒரு 3 மாதம் முன்னால் பார்த்தீங்கன்னா 6 ஏரி குளங்கள்லாம் வந்து 6 கூவாரெல்லாம் தூர் வருவாங்க, அந்த பண்ணாங்க. இப்போ என்ன பண்ணேன்னா, மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் அந்த OM ஒர்க்குன்னு சொல்லுவாங்க, பனி மேற்பார்வையும் போது ஒரு அமௌண்ட்டை ஒதுக்கி காவா க்ளீன் பண்ணாங்க, தண்ணியெல்லாம் மழை தண்ணி போகிறதுக்கு. இப்போ அதெல்லாம் சரிப்படுறதுக்காக மெட்ரோ வாட்டர் துறை என்ன பண்ணுதுன்னா, இப்போ ஒரு விரைவு இந்த அடுத்த வரக்கூடிய 1ஆம் தேதியிலேருந்தே சென்னை மாநகராட்சி லிமிட்டில் வீடு வீடாக போய் ஏரியா 15 மண்டலங்கள் 200 வார்டு வீடு வீடாக போய் செக்அப் பண்ணி அவங்களுடைய அந்த வேஸ்ட் வாட்டரேஜ் விடுறதுக்கு எப்படி கரெக்டாக விடுறாங்களா, அல்லது மழைநீர் கால்வாயில் அந்த ரெயின் வாட்டர் கரெக்டாக விடுறாங்களா, இதெல்லாம் பார்த்து செக் பண்ணி எங்கேயாவது அடைப்பு இருக்குதா அந்த அடைப்புலாம் சரி பண்ணி மழைநீர் சேமிப்பு எங்கேயாவது கரெக்டாக விழுதா, கிணத்துல போதா அல்லது போரில் போதா எல்லாம் செக் பண்ணதுக்கான ஒரு கட்டமைப்பு தான் இன்றைக்கி நீங்கள் தினமலரில் போட்ட கட்டுரை. அதனால அந்த கட்டுரை அதனால வர இந்த நேரத்தில் இல்லை, அது மக்கள் செஞ்சுருக்காங்களான்னு செக் பண்ண போகிறீங்க, தவறாக இருக்கிறவர்களுக்கு நாங்கள் ஃபைன்லாம் போடுறோம். ஃபைன் அது சும்மா இதுக்காக பேசினதா, அது புரிஞ்சுக்கலாம். ஆனால் கூட இந்த ஒர்க்கை செய்யாத மக்களுக்கு நீங்கள் இப்படி ஒரு விஷயத்த சொல்கிறீங்க. அப்போ அரசாங்கம் செய்ய வேண்டியதெல்லாம் சரியாக செஞ்சிருக்கா? ரொம்ப தெளிவாக தான் சார் கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் சார். இப்போ அவங்க மெட்ரோ வாட்ரு என்ன செய்ய போகிறாங்கன்னு நீங்கள் சொன்னீங்க, அதுக்கு மெட்ரோ வாட்டரும் அதுக்கான பதில் இப்போ சொல்லியிருக்குது. மழை வர்றதுனால நாங்கள் அது பண்ண போகிறோன்னு. இப்போ 3 மிகப்பெரிய வல்லுநர்களும் தகவலை சொல்கிறாங்க. இன்றைக்கி 3 மிகப்பெரிய வல்லுநர் என்ன சொல்கிறாங்க, ஒரு வாட்டரை எப்படி சேஃப்டி பண்ணி அதை எப்படி பாதுகாத்து நிலத்திலேயே மக்களுக்கு வாழ்வாதாரத்தை கடைப்பிடிக்கணும் கட்டமைப்பை சொல்கிறாங்க. இன்றைக்கி என்ன நிலைமைன்னா, இதுக்கு முன்னால் பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸில் இருக்கும்போது நீங்கள் ஒன்று நினைப்பீங்க, நான் ஒன்று நினைப்பேன். நீங்கள் ஏரி தூர் வருது, வாட்டர் தூர் வருது, ஏரியில் தண்ணி இதெல்லாம் பண்ணது பொலிட்டிக்கல் சார்ந்த துறை சார்ந்த அமைச்சர்களும் அதை செய்யும்போது திட்டம் வடிவம் கொடுத்த அதிகாரிகள். இப்போ திட்ட வடிவம் அதிகாரிகள் இண்டிவிஜுவலாக இவர்கள் நேர்மையான இந்த அண்ணன் 3 பேரும் சொன்னாங்கல்ல, இந்த குவாலிட்டி இப்படி பண்ணால் தான் மக்களை காக்க முடியும்னா இவங்கள பண்ண முடியாது. காரணம் அங்கே ஒரு பொலிட்டிக்கல் சாயம் இருக்கும்போது எப்படி பண்ண முடியும்? இன்றைக்கி வந்து இந்த துறை உள்ளாட்சித்துறை வந்து விஜய் அவர்களுடைய முதலமைச்சர் கையில் இருக்கிறதுனால அதிகாரிகளுடைய ஹேண்டு க்ளீன் ஹேண்டு.
ஸோ அந்த இதில் இருக்கிறதுல சுத்தமான கை சுகாதாரமான கைன்னு சொல்கிறது மாதிரி இந்த முறை அவங்க மாற்றத்தை கொண்டு வந்து மக்கள்கிட்ட ஏற்றம் காட்டுவோம் என்ற நிலைப்பாடு மெட்ரோ வாட்டர் துறை அதிகாரிகள் கையில் வச்சிருக்கிறாங்க. அது இனிமேல் தான் அது என்ன நடைமுறைக்கு கொண்டு வராங்களேன்னு பார்க்க முடியும். நன்றி சார். நம்முடைய விவாதத்தை கண்டு கொண்டு பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ஒரே ஒரு கருத்து இருக்கு ஃபைனலா சார். சுருக்கமா சொல்லிடுங்க சார். நேரம் மழைநீரை வந்து சரியா சேமிக்காம கேக்குறீங்களா? கேக்குது சார். சுருக்கமா சொல்லிடுங்க சார், நம்ம நேரம் முடிஞ்சிருச்சு. மழைநீர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் லைஃப். அதை கண்டிப்பாக நம்ம சேமிக்கணும். இப்போ வந்திருக்கிற அரசாங்கம் மேல நிறைய ஹோப் இருக்கு. அதனால வரக்கூடியவங்க இந்த மாதிரி மக்கள் நிறைய இடத்துல வந்து மாதிரி ஏரிகள் வந்து எக்ஸாம்பிள் மாதிரி கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். சிட்ல பார்க்கவே ஒரு நகர்ப்புற ஏரியினுடைய நல்ல எக்ஸாம்பிள். இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸை வந்து ஃபாலோ பண்ணா வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நன்றி சார். நன்றி சார். நம்முடைய விவாதத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.